புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களுள் ஒன்று மார்கழி. அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு. திருப்பள்ளி எழுச்சி என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு. இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமின்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக, மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை மென்மையாக எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைந்து மனம் மகிழவும், சிந்தனை செம்மை பெறவும், புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும், விளக்கங்களை உணர்ந்து தெளியவும், மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும், அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை. திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல. இது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் ஒரு உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது. இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும், பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்து செல்லவும் உதவுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோ, கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோ, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெரும்
தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கத்தை. திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும் போது மனதை மகிழ்விப்பவை. ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி. ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம். இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையும் ஆகும். கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல், பொருள், உள்ளார்ந்த கருத்து, அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ அழைக்கிறோம். கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், பொருளினை கேட்டு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்களில் 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவாய் நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். கிட்டத்தட்ட பாவை நோன்பு முடியும் நாள் வந்தாச்சு. போன பாசுரத்திலே ஆண்டாள் என்னென்ன பெற்றோம், என்னென்ன செஞ்சோம், எப்படி சந்தோஷமாக இருந்தோம் என்றெல்லாம் பாடிவிட்டாள். இந்த பாட்டில் ஆண்டாள் ஆயர்குல மக்கள் எல்லோரும் எவ்வளவு தங்களை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். எப்போதுமே பெரியவர்களிடத்தில் நாம் பணிவாக இருந்தால் நமக்கு மிகவும் நல்லது. அதேபோல் ஆண்டவன் இல்லத்தில் சொல்லும்போது கூட அறியாத பிள்ளைகளோம் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கூறுகிறார்கள். அந்த மாதிரி சொல்லி கொண்டால்தான் ஆண்டவனுடைய பக்தி செலுத்தும் போது பணிவும் மிக முக்கியம். அந்த பணிவு இருந்தால்தான் பக்தி எடுபடும் என்பதை ஆண்டாள் இந்த பாட்டின் மூலம் விளக்குகிறாள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று அவர்கள் தங்களையே சொல்லிக் கொள்கிறார்கள். கறவைகள் நாம் மாடுகளை அழைத்து கொண்டு போவோம், அங்கிருந்து பாட்டு பாடுவோம், ஆடுவோம், அவர்களோடு விளையாடுவோம், எங்களுக்கு வேறு எந்த விதமான அறிவும் கிடையாது கண்ணா என்று கண்ணனிடம் சொல்கிறார்கள். உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னை எங்களோட பிறக்க வைத்ததுக்கு எங்களுக்கு புண்ணியம் கிடைத்தது, அதனால் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஆண்டாள் அந்த ஆயர்பாடி பெண்களின் மூலமாக கண்ணனை பாடுகிறாள். உன்னை எப்போதாவது நாங்கள் சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, எப்போதாவது உன்னை தவறாக பேசியிருந்தாலும் மன்னித்து விடு, எங்களை கோபப்படாதே, எங்களுக்கு பறையலோர் எம்பாவாய், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துவிட்டு எங்களை வழிநடத்து என்று கண்ணனிடம் ஆயர்பாடி பெண்கள் பாடுகிறார்கள். இந்த இடத்தில் குறையென்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை பார்க்கும்போது கண்ணனுக்கு ஏது குறை, ஏதோ குறை இருப்பது போல் ஆண்டாள் பாடுகிறாளே என்று நமக்கு தோன்றுகிறதல்லவா. அவனுக்கு என்ன குறை? முந்தைய அவதாரத்தில் ராமருக்கு ஏற்பட்ட சிறிய குறைதான் இந்த அவதாரத்தில் நிவர்த்திக்கப்பட்டது. முந்தைய அவதாரத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தபோது அவரை பற்றி வர்ணிக்கும்போது இந்திரனுக்கு ராஜ்யாபிஷேகம் நடந்தது போல ராமனுக்கும் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் செய்தார்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்யங்கியர், கௌதமர், விஜயர் என்ற 8 திசை முனிவர்களும் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் என்றும், இந்திரலோகத்தில் நடந்த பட்டாபிஷேகம் போது இது இருந்தது என்றும்
வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறையாகப்பட்டது. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்ற ராவணின் மைந்தன் இந்திரஜித்தை எனது தம்பி லக்ஷ்மணன் மூலமாக வதம் செய்த என்னை இந்திரனோடு ஒப்பிட்டு எழுதிவிட்டாரே என்ற குறை ராமனுக்கு இருந்ததாம். அது மட்டுமல்ல, கௌதமரின் மனைவி அகலியை தவறாக நடந்து கொண்டானே இந்திரன், அவனை என்னோடு இணைத்து எழுதிவிட்டாரே என்று ராமனுக்கு அந்த குறை இருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் பூஜையை நிறுத்தி அந்த இந்திரனுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரனின் பூஜையை நிறுத்தி அந்த இந்திரனை தனது காலில் பணிந்து விழச் செய்தவர் கிருஷ்ணர். அதாவது ராமாவதாரத்தில் ஏற்பட்ட சிறு குறையை இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவர் தீர்த்து கொண்டதாக கூட ஒரு புராண கதை இருக்கிறது. அதேபோல் அந்த ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதாகவும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் உணர்த்துவதாக பொருள் கொள்ளலாம். அந்த பாசுரத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையென்றும் இல்லாத கோவிந்தா என்று பாடிய ஆயர்பாடி மக்கள், நாங்கள் எளியவர்களாக இருந்தாலும் கூட எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இதற்கு குச்சேலர் கிருஷ்ணர் கதை நமக்கு உடனே ஞாபகம் வருகிறது. குச்சேலர் மிகவும் எளிமையானவர், மிகவும் ஏழ்மையானவர். ஆனால் அவர் கிருஷ்ணரிடத்தில் கொண்ட பக்தியும் அன்பும் உலகம் அறிந்தது. அந்த குச்சேலர் ஒரு தடவை தனது மனைவி சொல்வதை கேட்டு ஒரு கைப்பிடி அவலை ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு கிருஷ்ணரை பார்க்க சென்றார். கிருஷ்ணர் அப்போது குச்சேலரை காவலாளிகள் உள்ளே விட மறுத்த போதும் குச்சேலர் கிருஷ்ணர் எனது நண்பர் என்று கூறி சொல்லி உள்ளே செல்கிறார். அப்போது கிருஷ்ணர் அவரை வரவேற்று எனக்காக என்ன கொண்டு வந்து இருக்கிறாய் என்று கேட்க, குச்சேலர் வெட்கப்பட்டு கொண்டு தனது எளிய நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு வந்த அவலை கொடுக்க மறுக்கிறார். அதன் பின்பு கிருஷ்ணர் அவரிடம் வம்பு பேசி அந்த அவலை வாங்கி உண்கிறார். அதன் பின்பு குச்சேலர் அவரிடம் எதையும் கேட்காமலே சென்று விடுகிறார். குச்சேலர் அவருடைய மனைவி என்ன சொல்கிறார், உனது நண்பர் மிகவும் வசதியான இடத்தில் தானே இருக்கிறார், நாம் இப்போது கஷ்டப்படுகிறோமே, அவரிடம் போய் ஏதாவது கேள் என்று சொல்லித்தான் அனுப்பினார். ஆனால் கிருஷ்ணரின் நட்புத்தன்மையை பார்த்து குச்சேலர் கேட்காமலே திரும்பி விடுகிறார். அவர் ஊருக்கு திரும்பியவுடன் அவருடைய வீடு மாட மாளிகையாக ஆகியிருந்தது. வீட்டில் செல்வங்கள் இருந்தன, எல்லா வசதியும் அங்கு இருந்தன. குச்சேலர் மிகவும் தனவந்தராக ஆகிவிட்டார். தனக்கு பிடித்த நண்பனை தன்னோடு வஞ்சமில்லாமல் பழகிய நண்பனுக்காக கிருஷ்ணர் செய்தது இந்த ஒரு விஷயம். அதேபோல் ஆயர்பாடியில் உள்ள மக்கள் பலவிதமான அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் கூட உன்னோடு நாங்கள் 7 பிறப்பிக்கும் உன்னோடு நாங்கள் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீ துணை புரிய வேண்டும் என்று கண்ணனிடம் இறைஞ்சுவதாக இந்த பாடலில் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள்.